இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டோன் ஆக்டமர் அப்படின்னா இதுக்கு மேல டிஎன்ஏ சுத்திருக்கு. அப்ப டிஎன்ஏவோட சார்ஜ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏவோட சார்ஜ் என்ன? டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு வந்து நியூக்ளியோசோம்ல வந்து ரேப் ஆக முடியும் அப்படின்னா இந்த நியூக்ளியோசோம் வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. நமக்கு தெரியும் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து எப்பவுமே தே ரிமைன் டுகெதர் இல்லைங்களா? ஸோ தே கெட் அட்ராக்டட் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோன் ஆக்டமர்ல இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ என்ன ஆயிடுக்கு? இப்படி ரேப் ஆயிருக்கு, சுத்தி இருக்கு. ஸோ இப்போ ஒரு நியூக்ளியோசோம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூக்ளியோசோம். இந்த ஒரு நியூக்ளியோசோம்ல எவ்வளோ டிஎன்ஏ இருக்கும்? டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ் இருக்கும். பேஸ் பேர்னா என்ன? ஒரு அடினைன் பேர்ஸ் வித் தைமின், அதான் ஒரு பேஸ் பேர். அடினைனும் தைமின் அந்த ஒரு பேஸ் பேர், அதான் ஒரு பேஸ் பேர். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி